ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய பறவை என்ன பறவை தெரியுமா? அழகான குட்டி பறவை தேன் சிட்டு. பார்க்கும்போதே உற்சாகம் தரும் அப்படிங்கிற பறவையில் ஒன்று தான் சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவியில் ஒரு வகை தான் தேன் சிட்டு. இது தேன் சிட்டு சிட்டுக்குருவி வகையில் வர்ற சிறிய பறவை. இது ஒரு நொடி பொழுதில் இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதோட மூக்கு நல்ல அழகிய வளைஞ்சி நீளமாக பூக்களில் இருக்கிற தேனை உறிஞ்சி சாப்பிட்றது மாதிரி நல்லா ப்ளூ கலரில் இருக்கும். இது ஊதா தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க. ஊதா பிட்டு தேன் சிட்டுன்னு 2 இனங்கள் இதில் இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே பார்க்கலாம். இது தேனை உறிஞ்சி சாப்பிட்றதும் வேகமாக இதய துடிப்பு சுவாசம் இதெல்லாம் அதுக்கு அதிகமாக இதாக இருக்கும். இவற்றின் இது பூக்களில் இருக்கிற சிறு சிறு பூச்சிகளையும் தேனோடு சேர்ந்து சாப்பிடும். இது இப்படி சாப்பிட்றதுனால பூக்களில் மகரந்த சேர்க்கைக்கு இது உதவுது. இது இந்த பறவைகள் அழகாக இருக்கும். ஆண் பறவைகளும் வண்ண வண்ண நிறத்துடன் அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனாலும் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த தேன் சிட்டு உங்களைப் போலயே ரொம்ப சுறுசுறுப்பானது. அதாவது எப்போ பார்த்தாலும் பார்த்தா அவ்வளோ சுறுசுறுப்பாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம பார்க்கலாம். இது வயிற்றுப்பகுதி மஞ்சள் நிறத்தில் இருக்கும். பெண் பறவை முழுவதுமே மாம்பழ நிறத்தில் இருக்கும். பெண் பறவை மாம்பழ கலரில் இருக்கும். இது வீட்டுக்கு நம்ம விருந்தாளியாக வரணும்னு நினச்சோம்னா வீட்டை சுற்றி நம்ம மரம் செடியை நடணும். செம்பருத்தி பூக்கள் இருந்தால் அதை தேடி இந்த பறவைகள் அடிக்கடி வரும். செம்பருத்தி செடிகள் வளர்கிறதுக்கு பெரிய நமக்கு இடம்லாம் தேவையில்லை. இது நம்ம சின்ன இடம் இருந்தால் கூட நம்ம வீட்டை சுற்றி போட்டோம்னா தேன் சிட்டுக்கள் வரும். பூக்களில் இருந்து மாறி மாறி இது அமர்வதனால தேன் சிட்டுக்கள் மகரந்த சேர்க்கைக்கு இது உதவுது. இதனால் காய் ஆவதற்கும் காய் பழமாவதற்கும் விதைகள் கிடைப்பதற்கும் காரணமாக அமையுது. இது ஒரு விளம்பரமும் இல்லாமல் இந்த தேன் சிட்டு இவ்வளவு வேலையை செய்யுது. இது விவசாயத்துக்கு இது அழியுதுன்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால சில இது அழிவுக்கு காரணமாக இருக்கும். மற்றபடி இது இது முட்டையிடுறது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இதுதான் குஞ்சுகளை வளர்க்கும். கூட்டுக்குள்ளே துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தில் இது அதாவது மரத்தில் இருக்கிற காய்ந்த இலை சரகு துண்டுகளை தொங்க விட்டு அதில் கூடு கட்டும். பெண் குருவி தான் கூடு கட்டும். ஆண் குருவி தானும் விழுந்து விழுந்து வேலை பார்க்குற மாதிரி ஆக்டிங் கொடுக்கும். இது தேன் சிட்டு அதாவது காய்ந்த சிறகு வேர்கள் சிலந்தி வலை துண்டுகள் போன்றவற்றை வச்சு தான் அது கூடு கட்டும். கூடு கட்டி முட்டையை பாதுகாக்கும். முட்டையிட்டு பாதுகாக்கும். அது ரெண்டுமே சேர்ந்து தான் முட்டைகளை வளர்க்கும். இது ரெண்டாவது இது இதோட மெயின் இதே தேனை உறிஞ்சி குடிக்கிறது தான். பெண் குருவி அதாவது வெளிர் நிறத்தோடையும் சில நேரம் இருக்கும், மஞ்சள் நிறத்துலேயும் இருக்கும். இது பெண்
இந்த பறவைகளை வந்து பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது பார்த்தாவே குட்டியூண்டாக இருக்கும். கீச்சு கீச்சுன்னு சவுண்டு கொடுக்கும். ஒரு மாதிரி பாட்டும் பாடும். லைட்டாக அது வந்து நல்லா உன்னித்தி கவனிச்சா லைட்டாக சவுண்டு கொடுத்து பாட்டு பாடும். இது கழுத்தும் தலையும் மயில் கழுத்து போல் மின்னும். இதோட ரெக்கைகள் வந்து அதை பார்த்தாவே சைனிங்காக மயில் கழுத்தில் கொஞ்சம் மின்னுது இல்லையா, அது மாதிரி மின்னி இருக்கும். நமக்கு இதை பார்த்தாவே அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். பொதுவாக சிட்டுக்குருவியே ரொம்ப அதில் இந்த தேன் சிட்டு ரொம்ப ஸ்பெஷல். இதோட அழகு, அதோட வால் வந்து ஆண் குருவிக்கு நீளமாக இருக்கும், பெண் குருவிக்கு கொஞ்சம் கட்டையாக இருக்கும். இதை பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். வீட்டை சுற்றி நம்ம செடிகள் வச்சோம்னா பார்த்து நல்லா ரசிக்கலாம். அவ்வளோ அழகானது.